ஃபஸ்ட்டு இட்லி தான் மெயின் டிஷ் வந்து இட்லி எப்படி பண்ணனா ஃபஸ்ட்டு அவல் கொஞ்சம் எடுத்து அரைச்சிக்கிட்டேன். அவல் எவ்வளோ அரைச்சனோ அதை விட 2 மடங்கு அதிகமாக தேங்காய் பால் கலந்து மாவு மாதிரி கொஞ்சம் வந்தோடனே இட்லி கொஞ்சம் அதில் போட்டு வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோன்னே கொஞ்சம் இட்லி பழம் வந்துச்சு. அப்புறம் மில்க் ஷேக் வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டு, பால், டேரி மில்க்கு, சீஸ் சிரப்லாம் போட்டுருக்கோம். இது டெசர்ட் சாண்ட்விட்சு. உள்ள கிசான் ஜாமு கிசான் ஜாமு ப்ரொமோஷன்க்கா. கிசான் ஜாமு, உள்ள டேரி மில்க்கு, மேலே எஸ்சி சிரப்பு, ப்ரெட்டு எல்லாமே இருக்குது. அங்கே சாண்ட்விட்சில் தக்காளி வெங்காயம், வெல்திக்கா, மேலே சாஸு எல்லாமே இருக்குது. இங்கே மிக்சர் சொல்லுங்கள். டிஷ் பேர் சட்னி வந்து தேங்காய், சிறிதளவு தேங்காய் எடுத்து பொட்டுக்கடலை கடையில் போய் வாங்கினீங்கன்னா 12 ரூபா. கொஞ்சோண்டு எடுத்து போட்டு உப்பு லைட்டாக போட்டு பச்சை மிளகா 1 கட்சி பார்க்க சொன்னால் நான் கட்சி பார்க்க அப்புறம் கட் பண்ணி போட்டேன். அவ்வளோதான். மறக்காம இங்கே மறக்காமல் எஸ்சிசி சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன். கேக் வித் ஓரியோ பிஸ்கெட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வச்சிட்டோம். அதுக்கு மேலே வந்து சக்கரை தண்ணி தண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஓரியோ பிஸ்கெட் கலக்கி அதை வச்சுட்டோம். அது மாதிரி ப்ரெட்டு வந்து அது மாதிரி 3 மாதிரி பண்ணிக்கணும். அந்த சைடும் 3 மாதிரி அது மாதிரி பண்ணிக்கின்னு மேலே வந்து ஓரியோ பிஸ்கெட் க்ரீம் பண்ணிக்கின்னு அது மேலே டேரி மில்க் வச்சு அதை இதெல்லாம் வச்சு பண்ணணும். சாக்லேட் மிக்சட் மில்க் ஷேக்கு, சிப்ஸ். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு சொல்லுங்க. இதில் வந்து டேரி மில்க்கு, ஓரியோ பிஸ்கெட்டு, அப்புறம் மஞ்சு, கிட்கேட்டு எல்லாம் போட்டு ஒரு பால், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு செஞ்சுருக்கோம் சார். இது வந்து சிப்ஸு 7 டைப் ஆஃப் சிப்ஸ் போட்டு அது மிக்ஸ் பண்ணி அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பெப்பர், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு டிஷ் சார். இது வந்து தேங்காய் பர்ஃபி சார். ஓகே, இதில் மெயின் டிஷ் அது மெயின் டிஷ்ஷா சார்? நீங்களே எதுலாம் சொல்கிறது இது எதுவாங்க சார் மெயின் டிஷ்ஷா? மெயின் டிஷ். ஓகே, சாஸ் எதுக்காக வச்சுருக்கீங்க? சிப்ஸுக்கு. இதுக்காகவா? இல்லை கேட்டுக்கிறேம்மா, எதுவுமே இல்லையா அதுக்கு தான் கேட்டேன். தொட்டு சாப்பிடு சொல்லு. இது பேர் தான் ஓரியோ கேக்கு. ஃபஸ்ட்டு பிரெட் எடுத்துக்கணும். அது மேலே ஓரியோவை அரைச்சி எடுத்துன்னு வந்து அதில் பாலை கொட்டி க்ரீமாக மாற்றிக்கணும். அது மேலே தடவி விட்டு அப்படியே பேட்சாக்கெலாம் போட்டு அப்படியே சைடில் ஓரியோ பிஸ்கெட் சொல்லி வச்சுட்டா அப்புறம் மேலே தூக்கி விட்டு காலியாடா. இது பேர் ஓரியோ பிஸ்கெட். அதை ஓரியோ பிஸ்கெட் ஆச்சு லைட் போட்டு பால் ஊற்றி கலக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துனாட்டு ஊற்றி வச்சுட்டு மேலே ஒரு கிட்ட கேட்டேன். ஏய் சொல்லிட்டா ஓரியோ டெசர்ட்ஸ். இது ஓரியோ ஷேக், பிரெட் சுகர் சிரப் கலந்து ஓரியோ பால் சக்கரை முந்திரி அரைச்சி முட்டை ஓரியோ உடச்சி ஊற்றி சக்கரை சேர்த்து அரைச்சிருக்கோம் சார். ஒரு இது பேல்புரி, தக்காளி, வெங்காயம், கேரட்டு, மசாலா போட்டு செஞ்சு இது எதிராக